உடன்படிக்கையை நாம் சுமந்து செல்லுகிறவர்களால் இருக்க வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை அல்ல, நித்தியமான உடன்படிக்கையை நம்மோடு செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். நித்தியமான உடன்படிக்கை, கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் என்ன? தேவன் ஒரு மனிதனோடு, ஒரு தீர்க்கதரிசியோடு, தேவனுடைய ஊழியர்களோடு, ஒரு சாதாரண மனிதனோடு பேசுகிற காரியம், சொல்லுகிற காரியத்திலிருந்து அவர் சொல்லிட்டார்னா அதிலிருந்து அவர் மனம் மாற மாட்டார், விலகவும் மாட்டார். அதிலிருந்து ஒரு இம்மி அளவும் அவர் தவற மாட்டார். இப்ப இதுதான் உடன்படிக்கை. இப்ப தேவனுடைய உடன்படிக்கையை நாம் சுமந்து செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கை அது எப்படிப்பட்டது? வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 111 சங்கீதம் 9வது வசனம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை ஏதோ நேற்றைக்கு தொடங்கி இன்றைக்கு மறைந்து போகிறது அல்ல. கர்த்தர் ஒரு நாள் சொல்லி அதை மறந்து போகிறதும் அல்ல. கர்த்தர் நம்மோடு செய்கிற ஒவ்வொரு உடன்படிக்கைகளும் நித்திய உடன்படிக்கை. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை அப்படின்னா என்னதுங்க? நித்திய உடன்படிக்கைனா என்ன? என்ன நித்திய உடன்படிக்கைனா என்ன? நித்தியமானதுன்னா என்ன? ஒரு தடவை அவர் சொல்லிட்டார்னா அது என்றென்றைக்கும் அதை மாற்றவே மாட்டார். நித்தியம் உள்ளதாய், அழியாததாய், என்றைக்குமே அந்த உடன்படிக்கையை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா வர மாட்டது? அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கையாய் என்றென்றைக்கும் கர்த்தர் அதை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் கட்டளையிட்டார். அப்ப இது கர்த்தர் ஒரு கட்டளையாகவே வைத்திருக்கிறார். கவனிங்க, தேவன் நம்மோடு செய்கிற உடன்படிக்கைகள் நித்தியம் உள்ளது, என்றைக்குமே மாறாதது, என்றைக்குமே அழியாதது. அருமையான தேவ பிள்ளைகளே, உதாரணத்துக்கு கர்த்தர் இந்த பூமியில் உள்ள ஜனங்களை, கர்த்தர் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரையும், தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் எல்லாரையும், இந்த முழு பூமியும் கர்த்தர் அழிக்க நோவாவின் காலத்திலே கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருந்தார். எல்லா ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு, இனிமேல் இந்த ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அதை அவர் மாற்றவில்லை. ஆமென் சொல்ல மாற்றமே? அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையை மாற்றவே இல்லை, அவர் மாறவும் இல்லை, ஒரு இம்மி அளவும் அதை தவற விடவே இல்லை. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மோடு செய்கிற உடன்படிக்கைகளை ஒரு நாளும் அவர் மாற்றுகிறவர் அல்ல, மறந்து போகிறவரும் அல்ல, ஒரு நாளும் அதை இம்மி அளவும் தவற விடுகிறவர் அல்ல. சத்தமா ஆமென் சொல்லுவோமே? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நித்தியமான உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிற நித்திய உடன்படிக்கை கர்த்தர் எங்களோடு செய்திருக்கிறார்? சொல்ல மாட்டீங்க. நித்திய உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அந்த நித்திய உடன்படிக்கை இருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் இந்த சபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த நித்தியமான உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ மோதல், எத்தனையோ பலவீனம், எத்தனையோ கீழே தள்ளும்படியாய் பிசாசு எத்தனைத்து வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கீழே விழாததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நித்திய உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விழுந்தாலும் அந்த உடன்படிக்கை உங்களை தாங்கி கொண்டேதான் இருக்கும். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க விழுந்தாலும், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை என்று எப்படி அவர் தைரியமா சொல்றாருன்னா, நல்லா தெரியும் கர்த்தருடைய உடன்படிக்கை, என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற உடன்படிக்கை அது மாறவே மாறாது. விசுவாசிக்கிற மாதிரி தெரியல, விசுவாசிக்கிற மாதிரி தெரியல.
சத்தமே வரமாட்டு, விசுவாசிக்கிற மாதிரி தெரியல. இன்னும் சத்தமா ஒரு அலையில சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை அது மாறாதது, மாற்ற முடியாதது. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே இந்த பூமியின் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை உண்மையாகவே மோசேயினிடத்திலே கர்த்தர் இந்த பூமியின் ஜனங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை நான் செய்கிறேன் என்று மோசேயினிடத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 27வது வசனம். பாருங்க, கர்த்தர் கொடுத்த அந்த 10 கற்பனைகள் இது கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. அப்ப கவனிங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னாலும் அது மோசேக்கு செய்த உடன்படிக்கை அல்ல, இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன்னோடும், நீ இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலரோடும் உடன்படிக்கை பண்ணினேன். அப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்கள் உன்னோடும். அப்ப கர்த்தர் அவர் மோசே மரிக்கிற வரைக்கும் மோசேக்கும் இந்த உடன்படிக்கை இருந்தது. மோசேவினால் எழுதப்பட்ட இந்த உடன்படிக்கைகள் உண்மையாகவே அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை மாத்திரமே அவர்களை நடத்தினது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் தருகிற அந்த உடன்படிக்கை ஜனங்களை வழிவிலகாமல், எந்த நிலையிலும் வழிவிலகாமல் கர்த்தர் அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை, இந்த 10 கற்பனைகளை ஒரு பெட்டியில தான் வைத்திருந்தாங்க. அந்த ஒரு பெட்டியில வைத்து அது ஆரோடு தளிர்த்த கோல், சமூக தப்பங்கள், இதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. கவனிங்க, இதை கர்த்தர் அது எவ்வளவு விசேஷமாய் இருக்கும்படியாய், அது விசேஷமாய் செய்யும்படியாய் அந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை கர்த்தர் நினைத்ததனால தான் அந்த வார்த்தை கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். வாசிப்போம். அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 வாசிங்க. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாசித்தாங்க இல்லையா? பாருங்க, அந்த உடன்படிக்கை வைக்கிறதற்கு இந்த கற்பலகைகளை வைக்கிறதற்கு பெசலேல் சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணி இது எல்லாவற்றையும் கர்த்தர் பாருங்க ஒவ்வொன்றையும் அருமையாய் சொல்லி தருகிறார். இதில் தான் இந்த பெட்டி செய்யப்பட வேண்டும், இதில் தான் இந்த காரியங்கள் செய்யப்பட வேண்டும், ஒவ்வொரு காரியங்களும் ஒன்றிலே செய்யப்பட வேண்டும் என்பதாய் ஒவ்வொரு காரியத்திலும்
உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும், அது எந்த அளவு இருக்கணும், என்ன நீளம் என்ன அகலம், எல்லாவற்றையும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தெளிவாய் மோசேக்கு சொல்லி கொடுத்து, ஏன் இவ்வளவு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார்? காரணம், அந்த பெட்டி இல்ல, பெட்டிக்குள்ள இருக்கிற உடன்படிக்கை மிக முக்கியமானது. ஆமென் சொல்லுவோமே. அந்த உடன்படிக்கை மிக விசேஷித்தது, அது ஜீவன் உள்ளது, பலன் உள்ளது. அந்த பெட்டியில் இருக்கிற அந்த உடன்படிக்கையை கர்த்தர் மாறவில்லை, அதை மாற்றவும் மாட்டார். அப்ப உண்மையாகவே ஜீவனுள்ள அந்த உடன்படிக்கைகளை சுமக்கும்படியாகவே அந்த பெட்டிகள் செய்யப்பட்டது. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்பது விசேஷித்தவையாய் மாறுகிறது. இது மோசேயினுடைய நாட்களிலே மோசே தான் இந்த காரியத்தை, இந்த உடன்படிக்கை பெட்டி நீளம் அகலம் அதை சுமக்கும்படியாய் எல்லா காரியங்களும் மோசே தான் செய்து முடிக்கிறார். கவனிங்க, கர்த்தர் சொன்னபடியே மோசேயின் நாட்களிலும் உனக்கும் இஸ்ரவேலருக்கும் இது நித்திய உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லியிருப்பது போல மோசேக்கும் இஸ்ரவேல் சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் அந்த உடன்படிக்கை செய்து அதிலிருந்து மாறாமல் அவர்கள் வாழ்ந்த மோசே இருந்த 120 வருஷமும் கர்த்தர் அந்த உடன்படிக்கை காத்து நடந்தார். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய ஊழியத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது. கவனிங்க, கடைசியா இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மரித்த பின்பு இந்த பொறுப்பு யாரிடத்துல வருதுன்னா யோசுவாவினிடத்துல வருகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற பொறுப்பு மோசேயினிடத்திலே காணப்படுகிற அந்த மோசேக்கு அப்புறம் யோசுவாவினிடத்திலே வருகிறது. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, யோசுவா அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் எப்படியாய் பயன்படுத்துகிறான், அந்த உடன்படிக்கை எவ்வளவு விசேஷித்தவைகளா இருந்ததுனாலே யோசுவாவினுடைய நாட்களிலே அவனுடைய ஊழியத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய வார்த்தை என்கிற உடன்படிக்கை பெட்டி அது எப்படியாய் செயல்படுகிறது. வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆசாரியர்களிடத்துல யோசுவா ஒரு காரியத்தை சொல்றான், நீங்கள் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பாக இருக்கட்டும், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை அந்த உடன்படிக்கையை சுமந்து கொண்டு நீங்கள் முன்னே போங்கள். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். வாசிங்க தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யோசுவாவினிடத்துல சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நாம ஏன் சொல்ல மாட்டோமே? இப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனோடு தேவனுடைய உடன்படிக்கை இருக்குமானால், அது கிரியை செய்யுமானால், நம்ம எதிர்பார்க்கிறது இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்க்காத மேன்மையை பரலோகம் உங்களுக்கு கொடுக்கும். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மனிதனோடு தேவனுடைய உடன்படிக்கை கிரியை செய்யுமானால், தேவன் அவனோடு செய்கிற உடன்படிக்கை நிற்குமானால், அந்த உடன்படிக்கையில் அவன் நிலைத்திருப்பானால், கர்த்தரே சொல்றார் பாருங்க, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை யோசுவாவிட்ட சொல்றார், உன்னை மேன்மைப்படுத்துவே. அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் மேன்மையை தேடி எங்கெங்கேயோ ஏதேதோ காரியத்தை செய்யறாங்க. ஆனா மேன்மை என்பது இந்த உலகத்தின் ஆசீர்வாதமோ செல்வங்களோ இந்த உலகத்தின் உயர்வு நமக்கு தருகிறது மேன்மை அல்ல, பரலோகத்தின் தேவன் தருகிறது தான் மேன்மை. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் விசுவாசிக்காத மாதிரி அதெல்லாம் சாமின்னு சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மேன்மை பரலோகத்திலிருந்து வரணும்? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மேன்மை பரலோகத்திலிருந்து வரணும், அவர்கிட்ட இருந்து எனக்கு வரணும். ஆமேன்னு சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. இன்னைக்கு மேன்மைனால எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நிறைய செல்வங்களும் ஆஸ்திகளும் இருந்தா அது எனக்கு ஒரு மேன்மை. இன்னைக்கு எல்லாரோட இருதயம் அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு நிறைய ஆஸ்திகள் செல்வங்கள் இருந்தா அது எனக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரும். நிச்சயமா கிடையாது.
அப்படி ஒருவேளை பணம் ஒரு மனிதனை மேன்மையாக்கும்னா அன்றைக்கு இயேசு அவனை காட்டி கொடுத்ததப்போ அந்த பணம் அவனை மேன்மைப்படுத்திருக்கும். இல்லை, அந்த பணம் அவனை கீழே தள்ளி கொன்று போட்டது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிற தேடி ஓடுகிற மேன்மை ஒரு நாள் உங்களை கீழே தள்ளி போடும். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பரலோகத்தின் தேவன் தருகிற உடன்படிக்கையிலிருந்து வருகிற மேன்மை தான் என்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தரே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனோடு கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்குமானால் 100 பேர் இல்லை, 1000 பேர் உன்னை அழுத்தினாலும் கர்த்தர் உன் தலையை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையினோட முக்கியமான தன்மைகள். இந்த உடன்படிக்கை என்றைக்குமே அவர் மாற்றுவதே கிடையாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் சூழ்நிலை வேற மாதிரி இருக்க, இந்த வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியமோ கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றப்படலையே அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வரும்போது அவங்க அதுதான் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும்போது மோசே சொன்னது, கர்த்தர் இவங்க மோசே இடத்துல சொல்லி அனுப்பிச்சது வேற மாதிரி இருக்கு. ஆனா சூழ்நிலைகள் ஒன்றும் அப்படி இல்லவே இல்லையே. வெறும் வெட்டாந்தரையா இருக்கு, தண்ணி இல்லை, போறோம் போயிட்டே இருக்கு. எங்க 40 வருஷமா போயிட்டே இருக்குமே, வழியே இல்லையே, பாலும் தேனும் கொடுக்குற கானான் தேசம் கண்ணுக்கே தெரியலையேப்பா. கர்த்தர் உடன்படிக்கை செய்துட்டாரு, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே ஒரு நாள் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை ஒரு நாள் நிறைவேற்றுவார். சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்களேன். நிச்சயமா நிறைவேற்றுவார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த காரியமே ஒரு பர்சன் கூட இல்லாம இருக்கலாம். கர்த்தர் செய்த உடன்படிக்கை எங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்லைங்களே, அது ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியலையே, உடன்படிக்கை எங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. கர்த்தர் எங்களோட உடன்படிக்கை செய்தார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நல்ல உடன்படிக்கையில நாங்க விசுவாசித்தோம். ஆனா அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கான ஒரு இம்மி அளவும் அது ஒரு இதுவே இல்லையே, அதுக்கு ஒரு காரியமே எங்க வாழ்க்கையில இல்லையே, எங்க ஊழியத்துல இல்லையே. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதுதான். நீங்க சுற்றி உள்ள சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. உடன்படிக்கை செய்தவர் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அதை மாற்றுகிறவர் அல்ல, சொன்னதை எப்படியும் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எங்களோடு செய்த உடன்படிக்கை மாறாதது? ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவுக்கு அந்த உடன்படிக்கை செய்துட்டார். மோசே மரித்த உடனே, யோசுவா பயப்படாத, நீ மோசையோட ஊழியக்காரன் தான், பயப்படாத, நான் அவனோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். கர்த்தர் இதை யோசுவா மரிக்கிற வரைக்கும் அதை மாற்றவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. அல்லேலூயா. மோசை காட்டிலும் என்ன கேட்டான், மோசை காட்டிலும் கர்த்தர் யோசுவாவுக்கு தான் பவர்ஃபுல் உடன்படிக்கை, பவர்ஃபுல் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. மோசே என்னுடைய தாசன். கர்த்தர் உண்மையாகவே யோசுவாவினிடத்தில் வரும்போது அவர் கர்த்தர் யோசுவா ஊழியக்காரனா மாத்திட்டார். மோசேயுடைய ஊழியக்காரன் அப்படி மாற்றி கர்த்தர் ஜனங்களை வழிநடத்துகிற யோசுவா ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். என்ன மோசேக்கும் யோசுவாவுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா, கர்த்தர் செய்த உடன்படிக்கையே அப்படிதான் இருக்குது. எப்படி தெரியுங்களா? யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்றார், பயப்படாத, நீ போ, நீ பேசு, நான் நாவல் இருக்கிறேன், பேசு அப்படின்னு சொல்லிட்டார தவிர, ஆனா எல்லாரும் மோசேக்கு எதிர்ப்பு தெரிவித்து, மோசேக்கு விரோதமா முறுமுறுத்து, மோசேக்கு எதிராக அடிக்கும்படியாய், அவனை எத்தனிக்கும்படியாய், அவனை கீழே தள்ளும்படியாய் எல்லாரும் மோசேக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் யோசுவாவர் ஊழியக்காரனா எடுக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. மோசே எங்க பாரு
அந்த அந்த 5 ஆகமங்களையும் வாசித்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவான் மோசே கிட்ட. யோ மோசே, எங்க தண்ணி, சாப்பாடு, ஆகாரம், கறி எங்க? சண்டை முறுமுறுப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்போ பாரு மோசேட்டு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யோசுவா வாசித்து பாருங்க, ஒருத்தம் கூட யோசுவாவுக்கு எதிராக பேசினதா அதில் கிடையவே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மாறா என்ன சொல்றான் தெரியுமா? அதே இஸ்ரவேல் ஜனங்க மோசேக்கு விரோதமா முறுமுறுத்து அதே இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றான் தெரியுமா? நீர் திடனாய் மாத்திரம் பெறும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்டேட்மெண்ட்டே மாத்திட்டான். அப்படி இஸ்ரவேல் ஜனங்க ஸ்டேட்மெண்ட்டே மாறி போச்சு. என்னது? நீர் பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும், ஒன்றும் பயப்படாத, நாங்களாம் நீங்க போங்க, நாங்கள் உங்க பின்னாடி இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் உங்க சூழ்நிலையை தலைகீழா மாற்ற முடியுங்க. நம்மோடு உடன்படிக்கை செய்தவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தி பூமி இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், படைத்தவர், இன்றைக்கு வரைக்கும் நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பாருங்க, கர்த்தர் யோசுவாவினிடத்துல சொல்றாரு, இன்றைக்கு இந்த இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த உடன்படிக்கையை மோசேயினிடத்திலிருந்து இப்ப கர்த்தர் யோசுவா கையில கொடுத்துட்டார். அந்த உடன்படிக்கை, அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையை நாம் சுமக்கிறோம் என்றால், உண்மையாகவே சொல்லுகிறேன், இந்த உடன்படிக்கையை நாம் சுமக்கிறோம் என்றால் இந்த உலகத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நாம் எதிர்பார்க்காத மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்தினருடைய கண்களுக்கு முன்பாக, அன்றைய இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக எப்படி யோசுவாவை உயர்த்தினாரோ, இந்த உலகத்தினருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. என்ன மேன்மை வருது பாருங்க. இந்த இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாகவே இப்ப யோசுவா இப்ப கர்த்தர் பேசிட்டாரு, எல்லாருடைய கண்களுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லிட்டார். இப்ப யோசுவா ஒரு கமாண்ட் கொடுக்குறான். அந்த ஊழியக்காரருக்கும் ஜனங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. கர்த்தர் சொல்றார் யோசுவாவின் இடத்துல, யோசுவா நீ யோர்தான் கிட்ட போகும்போது, யோர்தான் நெருங்கி நிற்கும் போது நீ அவர்களை, ஜனங்களை, இந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள், ஜனங்கள் அப்படியே நிற்க வேண்டும். ஏன்? இப்ப யோசுவா சொல்றான் பாருங்க, யோசுவா கமாண்ட் கொடுக்கிறான். வாசிங்க, அதிலே வாசிங்க 14வது வசனம். ஆசாரியர்கள், பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பெட்டி சுமக்குறாங்க. உடன்படிக்கை பெட்டி சுமந்து, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போது ஊழியக்காரலாம் முன்னாடி போறாங்க, ஆசாரியர்கள் முன்பாக போறாங்க, சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பின்பாக அவரை தொடர்ந்து வருகிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வராங்க. ஆனா யோர்தான் வரைக்கும் வந்த உடனே உடன்படிக்கை பெட்டி நிறுத்தப்பட்டது. கவனிங்க, எல்லாரும் நிறுத்தப்பட்டார்கள். எல்லாரும் அந்த யோர்தான் நதியில் வரும்போது உடன்படிக்கை பெட்டி, ஆசாரியர்கள், ஜனங்கள் எல்லாரும் நிறுத்தப்பட்டார்கள். இப்ப யோசுவா ஒரு கமாண்ட் கொடுக்குறான். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. யோசுவா ஒரு கட்டளை கொடுக்குறான் ஜனங்க, அந்த ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும். என்னது? யோர்தான் நதி கரை புரளும் வெள்ளமாய் அது புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும். வாசிங்க அடுத்த வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரளும் வெள்ளமாய், ஒரு காட்டாற்று வெள்ளமாய் அடித்து புரண்டு போய் கொண்டிருக்கும். ஆனா கவனிங்களா தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் சூழ்நிலை இன்றைக்கு இதை போலதான் இருக்குது. எப்படி இருக்குது? யோர்தான் நதி நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் கால் வைத்தா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம், கிட்டத்தட்ட நம்ம இந்த வெளியூர்லாம் போகும்போது பார்க்குறோம்ல, இந்த பாலாறு, நிறைய ஆறுகளும் பார்க்குறோம்ல, அதனுடைய அகலமே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் போல. எவ்வளோ ரொம்ப தூரம் போகுது. இப்படி கரை புரண்டு வெள்ளம் ஓடுது, நல்ல காட்டாற்று வெள்ளம் போல ஓடுது. அதில் போய் நீங்கள் காலை வைங்கன்னு சொல்கிறேன், என்ன பண்ணுவீங்க? கால் வச்சா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன். சொல்லுங்க, கால் வைத்தா என்னங்க ஆகும்? கால் வச்சா என்ன ஆகும்? தேவையா இவருக்கு? எல்லாம் நின்று வேடிக்கை தானே பார்க்குறோம். பெரிய இதோட்டம் போய் காலை வைக்கிறார் உள்ள. தேவையை சும்மா வேடிக்கை பார்த்துருந்தார், சும்மா நின்று இருக்கலாம்ப்பா, நம்மளாம் நின்று இருந்தோம். பெரிய இதோட்டம் போய் காலை கழுவுறேன், காலை உள்ள விடுறாரு, போயிட்டார், அவ்வளோதான். மொத்தமாக எங்கே பால்
அவர் எங்கே போனாரோ, இன்னொரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறாரோ, மொத்தமாக கடலுக்கு போய் சேர்ந்துட்டாரோ தெரியும். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனால் யோசுவா சொல்கிறான், அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானில் போய் காலை வைங்கப்பா. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ யோசுவாவிட்ட அந்த ஆசாரிகள் என்ன கேட்டிருக்கணும் சொல்லுங்க? இல்லை இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்டிருக்கணும்? சரி, இதே மோசே வந்தனா கேட்டிருப்பாங்க, யோ மோசே, செங்கடல்ல எங்களை மிச்சமாக போக யோர்தானில் தான் அந்த ஆள் சாகடிக்க கூப்பிட்டு வராங்களே சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏன்னா செங்கடலே கேட்டான் ஆளுங்க, ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க கேட்டான், யோசே செங்கடல், ஐயோ நாங்கள் ஒழுங்கா எகிப்திலேயாவது இருந்திருப்போம், இந்த செங்கடலை சாவடிக்கிறது எங்களை கூட்டு வந்து செத்துருக்கியப்பா கேட்ட ஆளுங்க தான் ஏற்கனவே. இப்போ யோசுவோட என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? யோசுவா, ஏற்கனவே மோசே எங்களை செங்கடலை சாகடிப்பார், ஆண்டவர் காப்பாத்திட்டாரு, இப்போ நீ எங்க காலை வைக்க சொல்ற சொல்லுங்களேன். எங்க சொல்ல மாட்டேன், எங்க காலை வைக்க சொல்றாரு? யோர்தான் நதி. சொல்லுங்க எல்லாரும். யோர்தான் நதி இவ்வளவு வெள்ளம் போது எங்களை போய் காலை வைக்க சொல்றாது உள்ள. ஏன் மொத்தமா போறதுக்கு நாங்க கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? ஆனா கர்த்தர் சொன்ன செய்த உடன்படிக்கை இதிலே நிறைவேற்றப்படுகிறது. ஆசாரியர்களும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, ஒரு வார்த்தையும் பேசல. ஆமென் சொல்ல மாட்டோமே. இந்த உலகத்தின் சூழ்நிலை கரை புரளும் வெள்ளமாய், யோர்தான் நதியை போன்ற வெள்ளமாய் அடித்து கொண்டு போனாலும் சரிங்க, கர்த்தர் உங்க மேல செய்திருக்கிற உடன்படிக்கை ஒரு நாளும் உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? மாறா என்ன நடந்தது? இப்போ யோசுவா சொல்றான், கரை புரளும் வெள்ளமா இருக்கும், அதுல உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு நீ காலை வை. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க என்ன நடக்குது, வாசிங்க. ஆசாரியர்கள், அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொள்ளுகிற ஆசாரியர்கள் கால் பற்ற மாத்திரத்திலே யோர்தான் நதி முன்பாக தண்ணி ஓடி போச்சு, பின்பாக வருகிற தண்ணீர் குவியலாய் அப்படியே பின்னாக திரும்பி நின்றது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? உன் மேல உடன்படிக்கை இருக்கிறது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க எல்லாரும் தலைமையில கை சொல்லுங்க, எங்க மேல உடன்படிக்கை இருக்கு. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எங்க மேல உடன்படிக்கை இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை உங்க மேல இருந்தா எந்த வெள்ளமும் சரி. ஏன்னா பிசாச ஏசாயாவை வெள்ளத்துக்கு ஒப்பிடுறார். ஏசாயத்திற்கு என்று எப்படி சத்ரு வெள்ளம் போல் எதிர்த்து வந்தாலும், ஆமென் சொல்ல மாட்டோமே, சத்ரு வெள்ளம் போல் எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. இப்ப மேல இருக்கிற மரங்கிற எல்லாத்தையும் உடச்சு அடிச்சுட்டு ஓடுகிறோம். இதுல மாட்டினா என்ன ஆகிறது? ஆனா கவுனிங்க, உங்க மேல இருக்கிற உடன்படிக்கை விலையேற பெற்றது, உயர்ந்தது, பரலோகத்தின் தேவன் தந்தது. நீ எதையும் செய்ய வேண்டாம். கவனிங்க, அந்த நேரத்தில் ஆண்டவரே அப்படின்னு மன்றாடலாம் வேண்டாங்க. நீங்க கால் வைத்தாலே போதும், அந்த வெள்ளங்கள் எல்லாம் திரும்பி ஓடிவிடும். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம மேல இருக்கிற உடன்படிக்கை மேலானது, உன்னதமானது. ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நித்திய உடன்படிக்கை. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை. பாருங்க, யோசுவா அந்த சொன்னதுக்கு அந்த எதிர்த்து கூட கேள்வி கேட்கல. ஆசாரியர்கள் அப்படியே செய்றாங்க. அவர்கள் கால் வைத்த மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. எது வரைக்கும்? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியில போயிட்டு பின்பாக உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து அந்த கரைக்கு போன பிறகு அப்புறம் தான் யோர்தான் நதி பழைய இருந்த நிலைமையிலே வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டி எந்த இடத்துல, உடன்படிக்கை எந்த மனுஷன் மேல இருக்குதோ, எந்த சத்துருவின் வெள்ளங்களும் நம்மை தொடல, சேதப்படுத்தல, தொடர்த்து கூட அதிகாரம் கிடையாது. சொல்ல மாட்டீங்களே? யாரும் சொல்ல மாட்டீங்களே? உடன்படிக்கை எந்த சத்துருவின் கிரைகளும் எங்களை தொடக்கூட அதிகாரம் கிடையாது. சத்தமார் அலையிலே சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை நாம் சுமந்து செல்ல வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டோமே. நல்லா கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி இன்னொரு வேலை செய்யுது. இந்த உடன்படிக்கை கடைசியில் உடன்படிக்கை பெட்டி இப்போ எல்லார்கிட்ட இருந்து கடைசியா எல்லா ஊர்களில் இருந்து கடைசி சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்த நாட்களிலே
இந்த உடன்படிக்கை பெட்டி வருகிறது. கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டு அவன் பார்த்தான், இதில் என்னன்னு தெரியலையே. அந்த ஆசாரியர்களை தவிர அந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தம் உள்ளது, யாரும் அதை தொடவும் கூடாது, திறக்கவும் கூடாது. ஏன்னா ஊசா என்கிற மனுஷன் ஒரு மாட்டு வண்டியில் போகும்போது அது கீழே விழுதுன்னு தொட போனா, அந்த நேரத்தில் கத்தரடித்தார், அவன் மரித்து போனான். அப்போ உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தம் உள்ளது. இந்த பெலிஸ்தர் என்ன பண்றான், திறந்து பார்த்தான், என்னப்பா இது உள்ள பெட்டி மாதிரி இருக்கு. அவன் நினைச்சிருப்பான் ஏதோ பணம் ஏதோ நல்ல தங்கலா இருக்கும் போல இருக்குது, பெட்டி நல்லா அழகா இருக்க, நல்ல அருமையான பெட்டியா இருக்க, இதை திறந்து பார்ப்போம். திறந்த உடனே அவனுக்குள்ள பயங்கரமான வாதம் ஏற்பட்டது. கர்த்தர் அவர்கள் கிட்டத்தட்ட பெலிஸ்தர் அநேக பேரை அடித்து போட்டார். காரணம் அது பரிசுத்தம் உள்ளது. ஆசாரியர்களை தவிர அந்த பெட்டி யாரும் திறக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்ட சொல்ல போனா யார் திறக்கணும்னா ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், வேற யாரும் திறக்கக்கூடாது. அதை திறந்த பெலிஸ்தர் பார்த்தான், கர்த்தரை அறியாத பெலிஸ்தர் அதை திறந்த உடனே கர்த்தர் அநேக பெலிஸ்தரை அடித்து போட்டார். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு செய்த உடன்படிக்கை, தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கையிலிருந்து அவர் ஒரு நாளும் தவறுகிறதே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கையிலிருந்து அவர் எப்படி தவற மாட்டார்? அது உண்மையா, அது வார்த்தை தானா, அது உண்மையிலே அதுக்கு செயலாவே காண்பிக்கிறாரா? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 சங்கீதம் 132:8 வாசிப்போம். 12வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு செய்கிறார் உடன்படிக்கை. என்ன தெரியுமா? உன்னுடைய குமாரர் தேவனுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக உண்மையாய் உன்னுடைய சிங்காசனத்தில் இருக்க வேண்டுமானால் என்னுடைய உண்மையை, என்னுடைய உடன்படிக்கையை காத்து நடக்க வேண்டும். அப்ப கர்த்தர், இது தாவீதுக்கு செய்த உடன்படிக்கை. கர்த்தர் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். கர்த்தர் செய்த உடன்படிக்கையிலே அவர் தவறுவது கிடையாது. மனுஷன் பேசுகிற வார்த்தை தான் நேற்றைக்கு ஒன்று இருக்கும், இன்றைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா? நம்ம ஒரு காரியத்தில் என்ன நினைப்போம், இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டோங்க, செய்தே ஆகணும். கடைசியில் என்ன தருவாங்க, விடுங்க, என்னங்க சொல்லிட்டு செய்யலாம், என்ன ஆயிட போகுது, என்ன தலையா எடுத்துட்டு போறாங்க, விடுங்க. சொல்றோமா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா? விடுங்க, சொல்லிட்டோம், செய்ய சூழ்நிலைங்க, செய்ய முடியல. கர்த்தர் ஒரு நாளும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்துவிட்டு அதை மாற்றுகிறவரும் அல்ல, அதை தவற விடுகிறவரும் அல்ல. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே கர்த்தர் சொல்றாரு, இது எல்லாமே இந்த உடன்படிக்கையின் நிலை எல்லாமே தேவனுடைய பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கற்பலகைகளிலே மோசேயினால் எழுதப்பட்ட பழைய உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யோசுவா யோர்தானிலே அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கால் வைக்கும் போது யோர்தான் பிரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம், யோர்தான் குவியலாய் நின்றது என்று பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த பழைய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில 2 விதங்கள் உண்டு, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அப்ப நல்லா கவனிங்க, பழைய உடன்படிக்கை உண்மையாகவே அது உருவழிந்தும் அது உண்மையாகவே காலம் முடிகிறதா இருக்கிறது. இந்த பழைய உடன்படிக்கைக்கு முடிவாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஆமென் சொல்லோமே. என்ன பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைனா என்ன? வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம்.
இல்ல, அந்த வார்த்தை சரியா வாசிங்க. உடன் பிழை இல்லாதிருந்ததானால் நல்லா கவனிங்க. முதலாம் உடன்படிக்கையில ஜனங்கள், கர்த்தர் உண்மையா இருந்தாரு, ஆனால் ஜனங்கள் உண்மையாய் இருக்கவில்லை. ஆமென் சொல்லுவோமே. முதலாம் உடன்படிக்கையிலே கர்த்தர் அதை தவறவும் இல்லை, அதை மாற்றவும் இல்லை. ஆனால் ஜனங்கள் அப்படியா அல்ல. ஜனங்கள் அந்த உடன்படிக்கை மறந்து போனார்கள், அந்த உடன்படிக்கை கை கொள்ளவில்லை. ஜனங்கள் கர்த்தரையே மறந்துட்டாங்க, கர்த்தர் செய்த உடன்படிக்கையை மறந்துட்டாங்க. ஆமென் சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் பார்க்கிறார், இல்ல இந்த பழைய உடன்படிக்கை இது எழுத்தினால் இருக்கிறது, இதல்ல, ஒரு புதிய உடன்படிக்கையை நான் உங்களோடு செய்ய போகிறேன். வாசிங்க. அவர்களை சத்தம் வராமேன்னு சொல்லுவோமே. கர்த்தரே சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் ஆமென் சொல்லுவோமே. புது உடன்படிக்கை என்ன? அந்த புதிய உடன்படிக்கை என்ன? அது வாசிங்க. 10வது வசனம் வாசிப்போம். பாருங்க, முன்பு எழுதின உடன்படிக்கை கற்பலகைகளில் எழுதப்பட்டது. கவனிங்க கவனிங்க. முதலாம் உடன்படிக்கை கற்பலகைகளில் மோசே கொண்டு கர்த்தர் எழுதினார். ஆனா இப்ப கர்த்தர் இந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதானால், தேவனுடைய வார்த்தை, என்னுடைய உடன்படிக்கையை, என்னுடைய பிரமாணங்களை நான் கற்பலகைகளில் எழுத போகிறதல்ல, ஒவ்வொருடைய இருதயங்களிலும் நான் எழுத போகிறேன். ஆமென் சொல்லுவோமே. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் என்னுடைய உடன்படிக்கையை நான் எழுத போகிறேன். இதுதான் புதிய உடன்படிக்கை. அப்ப அந்த புது உடன்படிக்கை யார்? இந்த புது உடன்படிக்கை யாரால் நிறைவேற்றப்பட போகிறது? இந்த புது உடன்படிக்கை அது எப்படிப்பட்டது? வாசிங்க 12வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. இந்த கிருபை என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ரொம்ப குறைவு. இந்த கிருபை என்கிற வார்த்தை இது யாரால் துவக்கப்பட்டது, யாரால் நமக்கு தந்திருக்கிறதுனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால தான். ஆமென் சொல்ல மாட்டோமே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கிருபையை வச்சு தான் நம்ம வண்டியெல்லாம் ஓடுது இன்னைக்கு வரைக்கும். ஆமென் சொல்லுவோம். அப்ப அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. அல்லேலூயா. கிருபையாய் மன்னித்து. அப்ப இந்த கிருபை, இந்த மன்னிப்பு நமக்கு வாங்கி கொடுத்தது யாருங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர்தான் நம்முடைய புது உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த பழைய உடன்படிக்கை கர்த்தர் பார்க்கிறாரு, இவ்வளவு உடன்படிக்கை செய்த ஜனங்க இதை கை கொள்ளவும் இல்லை, என்ன மறந்துட்டாங்க, உடன்படிக்கையே மறந்துட்டாங்க, என்னையே மறந்துட்டாங்க. ஆனா இந்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டது? இது எழுத்து, இது கற்பலைகள் எழுதப்படுகிற எழுத்தல்ல, ஜனங்களுடைய இருதயத்திலே எழுதப்படுகிற எழுத்து. இந்த புது உடன்படிக்கை எதை சார்ந்து இருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆனதுதான் இந்த புது உடன்படிக்கை. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த பழைய உடன்படிக்கை மோசேவும் சொல்லி பார்த்துட்டார். இந்த பழைய உடன்படிக்கை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஜனங்களுடைய இருதயத்தில் இந்த பழைய உடன்படிக்கை கிரியை செய்யல. ஆமென் சொல்லுங்க. ஆனால் அது வல்லமை உள்ளது. எவ்வளவு வல்லமை உள்ளது இப்பதான் தேவனுடைய வார்த்தை பார்த்தோம். அந்த உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அது வல்லமை உள்ளது. ஆனால் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை கை கொள்ளாததினாலே அது உருவழிந்து போனது, செயலற்று போனது. அந்த 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 தேவனுடைய உடன்படிக்கை ஜனங்கள் கை கொள்ளவில்லை, மறந்து போனார்கள். அப்ப கர்த்தர் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கை வார்த்தையில் அல்ல, ஏதோ கற்பலையில் எழுதப்பட்ட வார்த்தையாய் அல்ல, ஜனங்களுடைய இருதயத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட வேண்டும். அந்த வார்த்தை வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. ஆமென் சொல்லுவோமே. ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிருபையாய் நம்மை மன்னித்து நம்முடைய பலவீனங்களை மாற்றி இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற புது உடன்படிக்கை தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து என்கிற இரத்தத்தினால் உண்டான புது உடன்படிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி இருக்கிறது. சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி இருக்கிறது. அந்த புது உடன்படிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பழைய உடன்படிக்கை இல்ல, அந்த 10 கற்பனைகள், அந்த பழைய உடன்படிக்கை அது வல்லமை உள்ளது. ஆனால் ஜனங்கள் மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, பழைய உடன்படிக்கை சுமந்தவர்களே அவர்களுக்கு அது கிரியை செய்திருக்கிறது. பழைய உடன்படிக்கை சுமந்தவர்கள் காரியங்கள் எல்லாம் வல்லமை உள்ளதா இருந்தது. இப்ப நம்ம எது சுமக்கிறோம் சொல்லுங்களேன்? புது உடன்படிக்கையை நாங்கள் சுமந்து செல்லுகிறோம். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை சுமந்து சென்ற ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் பிரிந்தது. இப்போ புது உடன்படிக்கை நம்ம சுமக்கிறோமே, நம்ம கால் வச்சா என்ன ஆகும் நீ நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்றீங்க ஒண்ணுமே நடக்கல, அதான் பார்க்கும். எதுவும் நடக்கவே இல்லை, தெரியல என்ன நடக்கனே தெரியலையே, என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? புது உடன்படிக்கை இப்போது இயேசுவின் ரத்தம் என்கிற புது உடன்படிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. புது உடன்படிக்கை நான் சுமந்து செல்கிறேன். இப்ப நான் கால் வச்சா என்ன நடக்கும்? அன்றைக்கு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தாங்க, யோர்தான் 2ஆக பிரிந்தது. இப்ப நான் புது உடன்படிக்கை சுமக்கிறேன். புது உடன்படிக்கை என்கிற இயேசுவின் ரத்தத்தை நான் சுமக்கிறேன். இப்ப நான் கால் வச்சா என்ன நடக்கும்? விசுவாசத்தோடு சொல்ல மாட்டீங்களே. என்ன நடக்கும்னா விசுவாசமா சொல்லுங்க, என்ன நடக்கும்? பக்கத்தில் கேளுங்க, என்ன நடக்கும்? பக்கத்தில் கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்க கேட்டு சொல்லுங்க. பக்கத்தில் கேளுங்க. கேள்வி மாதிரி கேட்குறாங்க பாருங்க. அவங்க மனைவி சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க என்னவா இருக்கும்? நீங்க கால் வச்சா என்ன நடக்கும்? நான் கால் வச்சு வழி கொண்டு தான் மிச்சம் போ. நான் கால் வச்சா என்ன நடக்கும் தெரியலையே. நான் காலை வச்சு எங்க அது வழிக்குன்னு போயினே இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய உடன்படிக்கை உருவழிந்து போனது, அது பழையதாய் போனது. அந்த அந்த வல்லமைகளை தேவன் தந்த வல்லமைகளை கர்த்தர் மறந்து, இந்த தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போனார்களே, அதுக்கே கர்த்தரோட வல்லமை தந்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை எனக்குள்ளே இருக்கிறதே. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை, பாவியாய் இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. பலவீனனாய் இருந்த என்னை பலவானாய் மாற்றி இருக்கிறது. நரக அக்கினிக்குள்ளாய் பாதாளத்திற்கு நேராய் இருந்த என்னை பரிசுத்த ராஜ்யத்திற்காய் இந்த பரிசுத்த ரத்தம் என்னை ஆயத்தப்படுத்துகிறது. அந்த பரிசுத்த ரத்தத்தை, புது உடன்படிக்கை என்கிற ரத்தத்தை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்றேனானால், இப்ப நான் இந்த புது உடன்படிக்கை நான் சுமக்கிறேன். நான் கால் வைக்கிற இடத்தை கர்த்தர் அசைய பண்ணுவார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? நான் புது உடன்படிக்கை சுமக்கிறேன். நான் சொல்லுங்களேன். புது உடன்படிக்கை சுமக்கிற நான் கால் வைக்கும் போதே அந்த இடம் அசையும். சொல்லுங்க, அசையும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசையும். நீங்க கால் வச்சா அசையும். சொல்லுங்க. அப்ப நல்ல சத்தமா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்றீங்க? அங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க கால் வச்சா அசையும், கால் வச்சா அசையும். சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை யாருமே இல்லை. கொண்டு போய் வச்ச உடனே எல்லா விக்கிரங்களும் நொறுங்கி தொப்புன்னு கீழே எல்லாம் தூளா கர்த்தர் உடைச்சு விட்டார். நீங்க கால் வைத்தா போதும், எல்லா விக்கிரகத்தின் கோட்டைகளையும் கர்த்தர் உடைந்து நொறுங்கி கீழே விட செய்வார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? இது ஏதோ வார்த்தை இல்லைங்க, கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம், உடன்படிக்கை. வாசிப்போம். அதே எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வாசிப்போம். 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே யார்னா
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அந்த உடன்படிக்கை எதனால் செய்யப்பட்டது? அவருடைய இரத்தமாகிய அவர் நமக்காக அடிக்கப்பட்டு பாடுகளை பட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த புதிய உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கை என்கிற இயேசுவின் இரத்தத்தை நான் சுமந்து சொல்லுகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? எங்க வந்து நீங்களா சேர்ந்திருக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதுனா நாங்க சபையில சேர்ந்திருக்கிறோம். இல்ல, புது உடன்படிக்கையில கர்த்தர் உங்களெல்லாம் சேர்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புது உடன்படிக்கையில கர்த்தர் உங்களெல்லாம் சேர்த்திருக்கிறாரு. சொல்லுங்களேன், சொல்லுங்க. புது உடன்படிக்கையில நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைச்சிட்டு சபையில வந்து சேர்ந்திருக்கிறோம். இல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையிலே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பழைய உடன்படிக்கைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த புது உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை, இதுக்கு என்ன வல்லமை இருக்குது? வாசிங்க சிஸ்டர் 26. சத்தம் அவரலிலே சொல்லுவோமே, கர்த்தருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிற்று. வாசிங்க. இன்னும் ஒரு தரம், நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். சத்தம் ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் செய்திருக்கிறார் வாக்குத்தத்தம். என்ன? நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ண போகிறேன். அல்லேலூயா. அப்போ நிச்சயமாகவே இப்ப கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை, இயேசுவின் இரத்தத்தை, புதிய உடன்படிக்கை சுமக்கிற நான் கால் வைக்கும் போதே, அது வீடா இருந்தாலும் சரி, அது ஒரு கிராமமா இருந்தாலும் சரி, பட்டணமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை அசைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அதை அசைப்பார். காரணம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் சொன்னதுதான், மாற்றுகிறவர் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுவார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நீங்க எந்த இடத்துல எல்லாம், எந்த சத்ருவின் கிரியைகள் இடத்துல நீங்க கால தைரியமா வைங்க. யோர்தான் போல, வெள்ளம் போல பிசாசு எதிரிட்டு வரலாம். தைரியமா இயேசுவின் நாமத்தினால், இரத்தத்தில் உண்டான பலத்தினால் தைரியமா கால வைங்க. சத்ரு போல் எழும்பி வருகிற வெள்ளம் பெண்ணிட்டு திரும்பி ஓடிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களே, நான் கால் வச்சா அசையும். சொல்லுங்க சத்தமா, விசுவாசத்தோடு சொல்லுங்களேங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கால் வச்சா அசையும். இதுதான் எதிர்பார்க்கிறார் கர்த்தர். நம்ம இடத்துல இதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்திலே நாம் கால் வைக்க வேண்டும். இதுதான் ஃபாதர் பாடி இருக்காரு, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம். சொல்லுங்களேன், எப்படி நீ கால் வச்சா இப்படி சொந்தமா மாறிடுமா? நீ கால் வைக்கிறனா இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள இருக்கிறதுனால நான் சொந்தமா மாறுது. அல்லேலூயா. நீ கால் மிதிக்கிறனா, நீ எந்த இடத்துலலாம் கால் வைக்கிறீங்களோ, இயேசுவின் ரத்தம் என்கிற புதிய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை உனக்குள்ள இருக்கிறதுனால தான் நீ கால் மிதித்தா அந்த இடம் இயேசுக்கு சொந்தமா மாறு. எதிர்ப்புகள் இருக்கலாம், பல மோதல்கள் இருக்கலாம், உன்னை கீழே விழ தள்ளிடும், உன்னை நொறுக்கிடுவோம், நீ இல்லாம பண்ணிடு, ஒண்ணுமே பண்ண முடியாது. வெள்ளம் போல வருகிறவன் திரும்பி ஓடி போக வேண்டியதான். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் பழைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நிற்க முடியல. பழைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாகவே தாகோன் நிற்க முடியவில்லை. இயேசுவின் ரத்தம் என்னும் புதிய உடன்படிக்கை பெட்டி. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த ஒரு விசை நான் வானத்தையும் பூமியையும் கர்த்தர் அசைய பண்ண போகிறார். யாரை கொண்டுங்க? உங்களை கொண்டு தான் செய்ய போறார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடைசியா சொல்லுங்க, உங்களை பார்த்து, உங்களை கொண்டு தான் செய்ய போறார். சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை கொண்டு தான் செய்ய போறார். யமுனா அவங்க ஹஸ்பண்ட் அசைச்சு சொல்லுது, உன்னை கொண்டு தான் செய்ய போறார். அப்படி அசைச்சாவது சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை கொண்டு தான் செய்ய போறார். சொல்லுங்க, ஒரு அசைவை உண்டு பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகள், புது உடன்படிக்கை இருக்கிறவங்க அந்த புது உடன்படிக்கை நம்ம மேல இருந்தா அசையுமானா
இதுக்கு ஒரு உதாரணம் வேற யாரும் இல்லை, பழைய உடன்படிக்கை யோசுவா, புது உடன்படிக்கை அப்போஸ்தலனாகிய பவுல். சிறைச்சாலை கொண்டு போய் உள்ள போட்டுட்டாங்க. உள்ள உட்காவலரை 3-4 காவலரை, பயங்கரமான கும்பிருட்டு. கர்த்தர் அந்த இடத்தை அஸ்திபாரங்களை அசைய பண்ணினார். ஆமென் சொல்லுவோமே. அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் தேவன். அல்லேலூயா. பிசாசு என்ன விலங்குகளை கொண்டு நம்மளை கட்டணும்னு நினைக்கலாம், அவ எதை கொண்டு நம்மளை முடக்கணும்னு நினைக்கலாம். நீ என்ன கட்டினாலும் நீங்கள் இருக்கிற இடம் அசையும், கழண்டு, எல்லா விதமான விலங்குகளும் கழன்று விழும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்கிற நினைவுகளை செய்து முடிப்பார். ஆமென். காரணம் உங்க மேல உடன்படிக்கை. சொல்லுங்க, உடன்படிக்கையை நாங்கள் சுமந்து செல்லுகிறோம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எப்போ உடன்படிக்கை நம்ம உண்மையிலே சுமக்கிறோன்னு, உடன்படிக்கை உண்மையிலே சுமக்கிறோன்னு விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே. காரணம் இது நித்திய உடன்படிக்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தம் என்கிற அந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அதிலிருந்து ஒரு இம்மி அளவும் அவர் மாறவே மாட்டார். இம்மி அளவும் அவர் மாறவே மாட்டார். நாம் இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டோமே. நிச்சயமாகவே இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அந்த இரத்தத்திலே, அந்த இரத்த இயேசுவின் இரத்தமாகிய புது உடன்படிக்கையின் இரத்தத்திலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க போகிறார். ஆமென். கர்த்தருக்குள் பலப்படுவோம். தேவனுடைய ராஜ்யம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி அப்பா.
ஸ்தோத்திரம். கோடி கோடியாய் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் எங்களோடு பேசினீரே, நன்றி. இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுமந்து சொல்லுகிறோமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவர்களாய், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் பலனடைய இந்த கடைசி நாட்களிலே ஏசப்பா, ஒரு விசையாய் நான் பூமியையும் வானத்தையும் அசைய பண்ண போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்களே கர்த்தர், நிச்சயமாகவே நாங்கள் கால் வைக்கிற இடங்கள் எல்லாம் இந்த புது உடன்படிக்கை சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கால் வைக்கிற இடங்களை கர்த்தர் நீர் அசைய பண்ணுவீராக. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் கர்த்தர். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய. வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், சகோதர சகோதரிமார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக அவருடைய பலவீனத்தில் உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கைது செய்கிற எல்லா வேலைகள், எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எழுதியிருக்கிற எக்ஸாம்காக நன்றி. எல்லா எக்ஸாம்பிளும் பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள் அதிக மார்க் எடுத்து நல்ல முறையில் பாஸ் செய்ய, அடுத்த கிளாஸ் நல்ல முறையில் சென்று தேவனுடைய காரியங்களை நல்ல ஞானத்திலே வளரும்படியாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. விசேஷமாய் கடந்த வாரத்தில், இந்த வாரத்தில், அடுத்த வாரத்தில் நடக்கிற எல்லா விபிஎஸ் கிளை சபைகள், 9 கிளை சபைகள் நடக்கிற எல்லா ஆராதனைகள், எல்லா விபிஎஸ் காரியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விபிஎஸ் எதிராக வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போடுகிறோம் ஏசப்பா. இதுவரைக்கும் நடந்த காரியங்கள், இந்த விபிஎஸ், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் நடக்க போகிற ஒவ்வொரு விபிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட ஒவ்வொரு வருகிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலே புது உடன்படிக்கை ஏசப்பா சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய் தேவனுக்குள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வளர கர்த்தர் நீர் உதவி செய்ய. சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடரட்டும், ஆசீர்வதியும். வருகிற வாரம் முழுவதுமாய் இந்த வாரத்தில் பிறக்க போகிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகளோடு அந்த புதிய மாதத்திற்குள் நுழைய கர்த்தர் உதவி செய்ய. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும், ஆசீர்வதியும். கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.